வணக்கம். டாக்டர் சம்பத்குமார், மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் சீஃப் நெஃப்ராலஜிஸ்ட் பேசுகிறேன். இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹெல்த் பாதிப்பு ஹை பிளட் ப்ரெஷர். இது அடல்ட் பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 30% அடல்ட் பாப்புலேஷனில் இது ப்ரிவலண்ட்டாக இருக்குது. ரத்த கொதிப்பு அவங்க பிபி கட்டி பார்க்கும்போது 140-90 அந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு 30% அடல்ட்ஸுக்கு அந்த ரத்த கொதிப்பு இருக்குது. இது வயது அதிகமாக இந்த ரத்த கொதிப்போட அளவும் அதிகமாகுது. ஸோ இதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி ரத்த கொதிப்பு முன்னாடிலாம் இந்த ரத்த கொதிப்பு இந்த அளவுக்கு இல்லை. இது மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் இந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது அப்படிங்கிறத நம்ம உணரணும். இது என்ன காரணத்தினால இந்த ரத்த கொதிப்பு அதிகமாகுன்னு பார்க்கும்போது, நம்ம சாப்பிட்ற உணவில் சால்ட்டோட அளவு, சோடியம் குளோரைடு என்று சொல்லக்கூடிய உப்பு, இந்த உப்போட அளவு அதிகமாக இருக்கும்போது ரத்த கொதிப்பு அதிகமாகுது. ஏன் சார் இந்த ரத்த கொதிப்பு சால்ட்னால உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நமக்கு ஒரு நாளைக்கு 4-5 கிராம் சால்ட்டு இருந்தால், சாப்பாட்டில் இருந்தால் அது போதுமானது. ஆனால் நம்ம இந்திய உணவில் 8-12 கிராம் வரைக்கும் நம்ம சால்ட்டை அதிகமாக சாப்பிட்றோம். இந்த சால்ட்டு பல விதங்களில் நமக்கு உள்ளே வருது. ஃபுட்டில் நம்ம டேஸ்ட்டுக்காக சால்ட்டை அதிகமாக போடுறோம். ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஸா முதலிய உணவு வகைகளில் இந்த சால்ட்டை அதிகமாக சேர்க்குறாங்க. டேஸ்ட்டை அதிகமாக்கிறதுக்காக ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக். ஸோ அதிகமாக சேர்க்குறாங்க. ஸோ இதனாலெல்லாம் நமது நாக்கு அதிகமான சால்ட்டுக்கு அடிமை ஆகிடுது. அப்படி அடிமை ஆகும்போது பாடியில் அது கிட்னிஸ் அப்படிங்கிற அந்த சிறுநீரகங்களில் போய் அது சால்ட்டோட அளவு அதிகமாக கிட்னிஸுக்கு ப்ரெஷர் அதிகமாகி பாடியில் நிறையா ஹார்மோன்ஸ் எல்லாம் உற்பத்தியாக ஆரம்பிக்குது. ஸோ அப்போது பிளட் ப்ரெஷர் ரைஸ் ஆகி அந்த பிளட் ப்ரெஷர்னால் கிட்னி ப்ராப்ளமும் அதிகமாகுது, ஹார்ட் ப்ராப்ளமும் அதிகமாகுது, பிரெயின் ப்ராப்ளமும் அதிகமாகுது. ஸோ இரத்த கொதிப்புனால ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பாதிப்பு உருவாகி கை கால் அசைக்க முடியாமல் போயிடுது. இரண்டாவது, அவங்களுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான காரணி நமது உணவில் உள்ள சால்ட்டோட அளவு அதிகமாகுது. இதை எப்படி சார் நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, இது உணவில் வீட்டிலேயே நம்ம சால்ட்டை குறைச்சி சமையல் பண்ணுறது ஒரு முக்கியமான ஒரு அறிவுரை. இப்போ எந்த அளவுக்கு சால்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம். எக்ஸஸ் சால்ட்டை குறைச்சிட்டு, எஸ்பெஷலி இந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்க, கிட்னி கோளாறு இருக்கிறவங்க, ஹார்ட் கோளாறு இருக்கிறவங்க, ஸ்ட்ரோக் வந்தவங்க, இவங்க எல்லாருமே சால்ட்டோட அளவை நம்ம குறைச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த மருந்துகள் கொடுக்கும்போது ஈஸியாக பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் நல்லா வரும். இரண்டாவது, சால்ட் குறைச்சா எங்களால் சாப்பிடவே முடியல சார், வாந்தி வருது சார் அப்படின்னு பேஷண்ட் சொல்கிறாங்க. இதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னா, ஒரே நாளில் சால்ட்டை எடுத்து தூக்கி போட்டுற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக சால்ட்டை குறைக்க ஆரம்பிக்கணும். 1 மாதம் 2 மாதத்தில் அந்த குறைச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா நமது நாக்கில் இருக்கக்கூடிய அந்த சுவை, அந்த சால்ட்டுக்கு அடிமையானது குறைய ஆரம்பிக்கும். ஸோ குறைஞ்ச சால்ட்டு இருக்கக்கூடிய சாப்பாடும் அதனோட சுவை நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். சப்புன்னு இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சால்ட்டை குறைக்கும் போது அதுக்கு உணவில் விருப்பம் அதிகமாகும். அண்ட் சால்ட்டுக்கு சப்ஸ்டிடியூட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மிளகு யூஸ் பண்ணலாம், புளி யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி வாசனை வரக்கூடிய ஜீரகம், அந்த மாதிரிலாம் சால்ட்டுக்கு சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா அது அந்த சால்ட்டுக்கு ஒரு சப்ஸ்டியூட்டாக சாப்பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து, லோனா சால்ட் அப்படிங்கிற ஒரு லோ சோடியம் சால்ட் யூஸ் பண்ணலாமா சார்னு கேட்பாங்க. இந்த லோனா சால்ட் அப்படிங்கிறது சோடியத்துக்கு பதிலாக பொட்டாசியம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சால்ட். அது இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த லோனா சால்ட் சாப்பிடக்கூடாது, மற்றவங்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சோடியம், பொட்டாசியம், இந்த 2 சால்ட்டையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பொட்டாசியம் சால்ட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு வகைகள், பழங்கள், காய்கறிகள், அதெல்லாம் பொட்டாசியம் சால்ட்டு அதிகமாக இருக்கும். அந்த பொட்டாசியம் சால்ட் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகளை சாப்பிட்டா ரத்த கொதிப்பும் குறையும். ஓவரால் நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாகும். ஸோ சோடியத்தை குறைச்சி பொட்டாசியத்தை அதிகப்படுத்தினோம் அப்படின்னா ஓவரால் நமக்கு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இந்த நாளில் நம்ம முக்கியமாக சொல்ல வந்தது என்னவென்றால், நமது உணவில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் சால்ட் அதை குறைச்சி ஊறுகாய், பப்படம், அப்பளம் வகைகள் எல்லாத்துலேயும் சால்ட் எக்ஸஸாக போட்டு அதை அளவை குறைச்சி வந்தோம் அப்படின்னா, இயற்கை உணவுகளை அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா உண்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஹெல்த் பெனிஃபிட்ஸை நம்ம உருவாக்கி கொண்டு சால்ட்டை குறைப்போம். நன்றி, வணக்கம்.